என்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்தவில்லை. பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தார். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்கு வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல தலைமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.